பிரியா, பிரியா, இங்கேயே தூங்கிட்டியாமா நீ நைட்டு? பிரியா எந்திக்க. பிரியா, பிரியா, பிரியா எந்திமா. பிரியா இங்கேயே தூங்கிட்டியா நைட்டு? ஆமாம்மா, டயர்டா இருந்ததா அப்படியே படுத்துட்டேன். ரகு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதை என்னன்னு தெரியல வந்து பார்த்தேன். அவன் தூக்கத்துல ஏதோ வளரிட்டு இருந்தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே படுத்துட்டேன். எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் படுத்துக்கிறேனே. போமா நீ. சரி சரி எந்தி, காப்பி குடிச்சிட்டு மாப்பிள்ள நைட்ல இருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவனுக்கு. ஆமா நீ எடுக்கவே இல்லையா? அதான் எனக்கு அடிச்சாரு, உங்க அப்பாய்க்கு அடிச்சிருக்காரு. 2 3 வாட்டி இதோட அடிச்சிட்டாரு. நீங்க எந்தீங்கன்னா போனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டுரு. கேட்கேன் கேட்கேன். என்னாச்சு? மூஞ்சியே பார்த்து பேச மாட்டேங்க. என்னாச்சு இங்க பாரு. ஏமா நீ போமா, சும்மா இதையாச்சும் பேசிக்கிட்டே இருக்காத. ரகுவை எழுப்பு. அது நீ எழுப்பு, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். காலையில எரிஞ்சு விழுவா. எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான் காரணம். நேத்து குடிச்சிட்டு பண்ண ரகலையில எனக்கும் முத்துமடிக்கும் சண்டை வந்துட்டு தேவையில்லாம. ஷோ, தூங்குறத பாரு நல்லா, எதுவும் தெரியாத அப்பாவி பிள்ளை மாதிரி. அவனை எழுந்துரு, கொன்னுற அவனை. ரகு எழுந்திரி. அம்மா இருமா 2 நிமிஷம். அம்மாவே இல்ல, யாரும் இல்ல, இங்க இருக்க நீ. எந்தி. பிரியா, தலைலாம் ரொம்ப வலிக்குது. ஒரு கப் காஃபி கிடைக்குமா? ஏண்டி இப்படி முறைக்கிற லூசே? என்னாச்சு காலையில இப்படி முறைச்சுக்கிட்டு இருக்க? ஒரு காஃபி தானே கேட்டேன். அப்பா, நைட்டு என்ன பண்ண, எங்க போன? நான் என்ன பண்ணேன்? நான் எங்கேயுமே போலையே, இங்க இருந்து வீட்டுக்கு போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, என் ரூம்ல நீ என்ன பண்ற? என்ன நேத்து போன இடத்துக்கு போன வந்த எஃபெக்ட் இன்னும் தெரியலையே உனக்கு? மண்டைய உடைச்சிருவ ரகு. ஏண்டி கூப்பிடுற? நான் என்ன பண்ணேன்? எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத சரியா? நல்ல பரிதி, ஏன் வீடு ஏன் ரூம். ஆமா, இங்க எப்படி நான் வந்தேன்? அடி பாவி, உன் கல்யாணத்துக்கு பணம் தேவைன்னு சொல்லிட்டு சொந்த அத்தை பையன் கூட பார்க்காம என்னைய கடத்தி பணம் கேட்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? ரகு, எங்க முத்துமாரி, நீயும் முத்துமாரியும் இப்படி எல்லாம் பிளான் பண்றீங்களா? இங்க பாரு ரகு, நடிக்காத சரியா? நானே செம்ம கோபத்துல இருக்கேன். சரி சரி, சும்மாதான் சொன்னேன். நான் எப்படி இங்க வந்த எனக்கே தெரியலையே. நேத்து இங்க இருந்து எங்க போன? இங்க இருந்து ரமேஷ் வந்தான், அவன் கூட அப்படியே ஒரு இடத்துக்கு போனேன். அங்க இருந்து எப்படி இங்க வந்தேன்னு தான் எனக்கு தெரியல. ஒரு இடம்னா எந்த இடம்? அது ஒரு இடம். அதுதான் எந்த இடம்? ஏண்டி கோபப்படுற என்கிட்ட? உன்னால எனக்கும் முத்துமாரிக்கும் சண்டை. அவனும் கல்யாணத்தை நிறுத்துண்டா, நானும் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த அளவுக்கு நீ பண்ணி வச்சிருக்கா, எங்க 2 பேருக்குள்ள சண்டையாக்கி வச்சிருக்கா. பிரியா, நான் எதுவுமே பண்ணலையே. இங்க பாரு ரகு, நேத்து எதுக்கு குடிச்சிட்டு வந்த? என்னது குடியா? நானா? என்ன தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க? சி போ, போய் நல்ல மூஞ்சு கையை கால கழுவிட்டு வா. அறத்துக்குத்துலயே இருக்கேன்னு நினைக்கிறேன் இன்னும் நீ. யாரு, நானா? ஆமா, பின்ன நானா? ரகு, நேத்து பண்ண விஷயம் வேணா மறந்துட்டுன்னு சொல்லு, நம்புறேன். ஆனா குடிக்கவே இல்லைன்னு சொல்ற பத்தியா? இதெல்லாம் நம்பவே மாட்டேன் ரகு, சத்தியமா சொல்றேன். மண்டைய உடைச்சிருவேன் பாத்துக்கோ. ஆமா சரி வீடு, ஏதோ ஒரு மூட் ஆஃப்ல அப்படி பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம்ல அது தலைவலி பயங்கரமா இருக்கு. பிரியா, ஒரு காஃபி கிடைக்குமா? காஃபில பால் டைல கலந்து எடுத்துட்டு வந்து குடுக்கேன், குடிக்கிறியா? அடி பாவி, உன் லவ்வுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பேன். என் லவ்வுக்கு ஒரு ஹெல்ப் பண்றிய நீ? என்ன வீட்டை விட்டு வெளியே போ சொன்னவ தானே, அவ பேச்சு கேட்டுக்கிட்டு. நீ வாய மூடு. நான் அந்த இடத்துல இருந்தா நான் அப்படிதான் பண்ணுவேன். உன்னைய முதல்ல கல்யாணம் பண்ணிப்பேன் நானே. எம்மா தாயே, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க தேவையில்ல. போ, போய் ஒரு காபி மட்டும் எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டு வருவாங்க உனக்கு காஃபி. ஆமா, விஷத்தை கலந்து கொடுத்துருவா ரகு, அமைதியாரு சொல்லிட்டேன். போ, போய் கிளம்பி வீட்டுக்கு கிளம்புற வேலைய பாரு. பிரியா, இங்க பிரியாவும் இல்ல, யாரும் இல்ல. இனிமே என் மூஞ்சில முழிக்காத சொல்லிட்டேன். நைட்டு கொஞ்சம் ஓவரா போயிருப்போமோ? பிரியா, நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போயேன். முதல்ல நீ போய் குளிச்சிட்டு வா, அதுக்கப்புறம் சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. சரி, எப்படியோ என் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமா ஆமா, போயிட்டு வா. இவ ஏன் இவ்வளவு கோவப்படுறா? அப்படி என்ன பண்ணிட்டேன்னு தெரியலையே. சரி, வந்து கேட்டுப்போம், இல்லன்னா அடிச்சிருவாளோ அடிச்சிருவா. நைட்டு ரொம்ப தான் திட்டோம்னு நினைக்கிறேன். பாவம் பிரியா, அவன் செஞ்சதுக்கு இவ என்ன பண்ணுவா? இப்ப என்ன பண்றது? போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்க. இதுதான் இவகிட்ட பிடிக்காத ஒரு விஷயமே. ஆனா ஒன்னும் ஏதாச்சும் பிரச்சனைனா சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிடறா போனை. ஷோ கடவுளே, இவங்க 2 பேரால நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு 2 பேரையும் கூட்டிட்டு போய் முதல்ல அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். போன் ரொம்ப நேரமா அடிச்சிட்டே இருக்கு, அண்ணி எடுக்க மாட்டேங்க. என்னாச்சு தெரியல.
என்ன பூமாரி? அண்ணே, ரொம்ப நேரமா போன் அடிச்சிட்டே இருக்கு. அம்மா யாருன்னு பார்க்க சொன்னா, வந்து பார்த்தா அண்ணி. இந்தா, நீ பேசலையா? இல்லன்னா நான் போன் பண்ணி பேசவா? அண்ணனுக்கு பேசுறதுக்கு இஷ்டம் இல்லையான்னு சொல்லவா? அடி பாவி, முதல்ல போனை கொடு. ஏற்கனவே இவ கோவத்துல இருக்கா. ஆமா. என்னாச்சுன்னா ரெண்டு பேரும் சண்டையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி நீ போ. ஆ, சரி. பூமாரி, என்னண்ணே? இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லாத, சரியா? சரி அண்ணே. ஒருவேளை ரொம்ப பெரிய சண்டையா இருக்குமோ? நம்ம வேணா அம்மா கிட்ட சொல்லி அண்ணி கிட்ட பேச சொல்லுவோமா? வேண்டாம், அண்ணன் திட்டுவான் அதுக்கப்புறமா. ஓய் லூசி, என்னாச்சு? ஏன் போன் சுவிட்ச் ஆஃப் பண்ண? ஆ, ஏன் கோவத்துல நான் உன்னை திட்டக்கூடாதா? உன் வீட்டுல உங்க அப்பா திட்டினா இப்படிதான் போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவியா? சொல்லு பைத்தியம், பேசுடி லூசி, குட்டி பிசாசி. இங்க பாரு, நான் கோவமா இருக்கேன். கோவமா இருக்கியா? யார் மேல? என் குட்டி பிசாசு யார் மேல கோவமா இருக்கு? ஆ, என் மேல கோவமா இருக்கா? என் குட்டி பிசாசு அப்படிலாம் இருக்காதே. என் தங்கம் தானே நீ. இல்ல. பாரு பிரியா, என் தங்கம், என் வயிறும், என் செல்லம் எல்லாமே நீதான். இல்லவே இல்ல. நீங்க பேசுனதுலயே தெரிஞ்சுட்டு நான் எவ்வளவு முக்கியம் இல்லன்னு உங்களுக்குன்னு. அணு மேல இருக்கிற 1% அக்கறை கூட ஏன் கிட்ட இல்ல உங்களுக்கு. அப்படி இருந்திருந்தா அணு முன்னாடி இப்படி சொல்லிருப்பீங்களா என்ன நீங்க? ஆ, அது ஏதோ ரகு மேல இருந்த கோவத்துல பேசிட்டேன்டி. என் குட்டி பிசாசே, சாரி சொல்றேன்ல, மன்னிச்சிடுடி. ஆ, உங்க சாரி ஒண்ணு எனக்கு தேவையில்லை. ஆமா, எங்க அம்மா கிட்ட சொல்லி நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன். நான் ஒண்ணு உங்க கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையே. நீங்க வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க தானே சொன்னீங்க எப்படிதான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கணும்னு, இந்த குடும்பத்துல போய் பொண்ணு எடுக்க போறணும்னு. போனை வைங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. என் தங்க குட்டி. அச்சோ, இப்ப கோவம் போயிட்டா என் செல்லத்துக்கு? யார் சொன்னா கோவம் போச்சுன்ட்டு? நான் கோவமா தான் இருக்கேன். பொய் சொல்லாத. என் பிரியாவை பத்தி எனக்கு தெரியாதா? ஆ, சிரிச்சிட்டு தானே இருக்க கள்ளி. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன விஷயத்துக்கு ஃபோன் பண்ணீங்க அது மட்டும் சொல்லுங்க. தேவையில்லாம பேசாதீங்க. ஆமா, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு வேற எதுவும் இல்ல. நான் ஏன் உங்ககிட்ட பேசணும்? எனக்கு என்ன, நான் என்ன உங்களை கல்யாணமா பண்ணிக்க போறேன்? ஓஹோ, சரி சரி, சரிங்க மேடம். அந்த அளவுக்கு போயிட்டா. இங்க பாரு, முதல்ல நீ ரகுவை கூட்டிட்டு உங்க வீட்டு பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் இருக்குல்ல, அங்க வா, சரியா? நான் அனுவை கூட்டிட்டு வரேன். 2 பேருக்கும் இன்னைக்கு பேசி என்ன முடியும்னு பாப்போம். அதானே பார்த்தேன். என்னடா என் மேல இருக்கிற அக்கறையில ஃபோன் பண்றீங்களோன்னு. எனக்கு தெரியும் உங்களை பத்தி எல்லாமே. கூட்டிட்டு வரேன், போனை வைங்க. சரிம்மா, கோவப்படாத, சரியா? ரகுவை கூட்டிட்டு நீ அங்க வந்துரு, நான் அனுவை கூட்டிட்டு வரேன், சரியா? சரி, வைக்கிறேன், பாய். பாய் பாய். என் குட்டி பிசாசை சிரிச்சுக்கிட்டே சொன்ன என்ன? ஆ, எதுக்கு இவ்வளவு கோபம்? சரி சரி, நேர்ல வருவல்ல, அப்ப இருக்கு உனக்கு. நானும் வரமாட்டேன், போனை வைக்கிறேன், பாய். ஓய் ஓய், ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வையேன். ஓய், போனை கட் பண்ணிட்டா. இவளுக்கு இதே வேலை. முத்துமாரி, எனக்கு பயமா இருக்கு. ஏன் பயப்படுற? ஆ, அது வந்து இங்க பாரு அனு, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு ரகுவை பிடிக்கும்னு சொல்லிட்டு. நீ எதுக்கு உன்னையே தண்டிச்சுக்கிற? நீ சொல்லு. ஆ, உனக்கு தான் நீ தண்டனை கொடுத்துக்கிறிய தவிர அவனை நீ தண்டிக்கல. அதுதான் உண்மை. அவன் எவ்வளவு லவ் பண்றான்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் போனதுக்கு அப்புறம் நீ உட்காந்து தூங்கிருப்பேன்னு சொல்லு, மனசை தொட்டு. நீ உட்காந்து அழுதுகிட்டு தான் இருப்ப, எனக்கு நல்லாவே தெரியும். இங்க என்ன பாரு, அவன் உனக்கு பிடிக்கும் தானே? முத்துமாரி, கேட்டதுக்கு பதில் சொல்லு. அது வந்து என்னாச்சு? பின்னாடி பாரு. ஓய் குட்டி லூசி, இங்க வா. அச்சோ, சும்மா இருங்க, பின்னாடி ரகு இருக்கான். என்னது குட்டி லூசா? யாரு, நீயா? ரகு, யாம்ல என்ன கிண்டல் பண்றா நீ? பின்ன என்னடி நீ குட்டி லூசா? யாம்ல எப்படி சொல்றா? அவருக்கு நான் என்னமோ இருந்துட்டு போறேன். நீ மட்டும் அணுவ செல்ல பேர் வச்சு கூப்பிட மாட்டியா என்ன? அந்த மாதிரிதான் இதுவும். வீட்டுல காலையில தான் சொன்னேன் சண்டை, கல்யாணம் நிறுத்த போறேன்னு சொல்லிட்டு, இங்க வந்து ரகு முத்துமாரி அப்படின்னுட்டு இருக்க. என்ன கதை? அதுக்குள்ள எப்படிதான் நீங்கெல்லாம் சண்டைய போட்டு சேர்ந்துடுறீங்களோ? இங்க பாரு ஒருத்திய. எத்தனை வருஷம்? 5 வருஷம். இங்க பாருல, எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். அவர் கோவத்துல திட்டுவாரு, அதுக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன விட்டு கொடுக்க மாட்டாரு யாருக்கிட்டையுமே. எனக்கு தெரியாம எந்த ஒரு விஷயத்தையும் அவர் பண்ணதில்லை. அப்படியே பண்ணாலும் அது எங்களுடைய நல்லதுக்காண்டிதான் இருக்கும்னு எனக்கு தெரியும், சரியா? அதனால நான் மன்னிச்சிருவேன், அவரும் மன்னிப்பு கேட்டுருவாரு. நானும் அந்த மாதிரிதான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அப்பத்துல இருந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கேன். இவதான் பேச மாட்டுங்கா. எதையாச்சும் சொல்லி பேச வைங்களேன். சரி வா, பேசி பார்ப்போம். இங்க வா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அனு,
சொல்லு பிரியா. அனு அங்க பாரு யாருன்னு சொல்லி. சும்மா இரு லூசி. ஏன் லூசி இப்படி பண்ற நீ? ஏங்க சும்மா இருங்க நீங்க. இப்படியெல்லாம் பார்த்தாதான் அவளுக்கும் அவனை பிடிச்சிருக்க என்னன்னு தெரியும். ஆமா அனு, இப்பவுமே சொல்லி அவனை பிடிச்சிருக்கா இல்லையா உனக்கு? முத்துமாரி. என்ன முத்துமாரி? ரகு. ஆ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஏன் ரகு இப்படி பண்ற நீ? பிரச்சனை பண்ணணும்னு பண்றியா? முத்துமாரி, அது வந்து ஏங்க அவனை மட்டுமே குறை சொல்லாதீங்க. உங்க பக்கத்துல ஒருத்தி முத்துமாரி முத்துமாரின்னு இருக்கல, அவளையும் கேளுங்க ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லி. பிரியா. உடனே இவளுக்கு கோவம் வரும். திரும்ப இந்த சைடு. ஒண்ணு வேண்டாம். சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க எங்களால. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ திரும்பிட்டா நான் திரும்ப திரும்ப போயிட்டு இவகிட்ட பேசணும். அதுதான் எங்க ரெண்டு பேருக்குள்ள டீலிங். அதுதான் வேணுக்குன்னு அப்படி பண்றா. என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி விடு. முத்துமாரி, நான் அனு கிட்ட தனியா பேசணும்னு நினைக்கிறேன். இது ஒரு நிமிஷம் ரகு. அனு, என்ன சொல்ற? வேண்டாம். அனு, உனக்கு அவனை பிடிச்சிருக்கு தானே? அவன் பண்ணது தப்புன்னு 5 வருஷமா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இப்படி பண்ணாத அனு, சொல்றதை கேளு. வேண்டாம். என்ன வேண்டாம் வேண்டான்னுகிட்டு இருக்கா? ரகு நீ வேலை வந்து உட்காரு. பிரியா, அவகிட்ட கோவமா பேசாத. அட பாவி, உனக்காண்டி தானே சப்போர்ட் பண்ணி பேசுறேன். கடைசியில நீ என்னையே திட்டுறல அவளுக்காண்டி சப்போர்ட் பண்ணி. நீ முத்துமாரியை விட ரொம்ப மோசமா இருக்க ரகு. இனிமே ஏதாச்சும் வேணும்னு வந்து கேளு. பிரியா அவன் நம்பர் கிடைக்குமா? பிரியா அது தெரியுமா? பிரியா இது தெரியுமான்னு அப்ப இருக்கு உனக்கு. ஆமா, என்கிட்ட நீ பேசாத சொல்லிட்டேன். இப்ப எதுக்கு நீ சிரிக்க? ஏம்மா தாயே, சொன்னது அவன். என்கிட்ட சண்டைக்கு வர நீ? இங்க பாரு ரகு. சரி வா, அங்கன போயிட்டு உட்காருவோம். அவங்க ஏதோ தனியா பேசணும்னு சொல்றாங்களே. வா. நான் வரமாட்டேன். வா லூசி. நான் வரமாட்டேன். வா லூசி. அப்ப வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா? வாங்கி தரவா? 2. சரி வா. ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். என்னாச்சு லூசி? ஏன் என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு போவோம். லூசி, இதெல்லாம் வேண்டாம். வா போவோம். ஆஹா நான் கேப்பேன். வான்னு சொல்றல பிரியா. ஆஹா நான் கேப்பேன். சொன்ன கேளு. ரகு திட்டுவான். அவன் ஒண்ணும் உங்கள மாதிரி இல்ல. நான் போயிட்டு உட்கார்ந்து அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். சொல்லுறத கேளு. வா, அசிங்கப்பட்டு வராத. நான் போவேன். வேண்டாம். நான் போவேன். சரி போ. அப்ப கோவப்படக்கூடாது. சரி, கோவப்பட மாட்டேன் போ. உண்மையாவே கோவப்படக்கூடாது. சரி தாயே, கோவப்பட மாட்டேன் போ. உண்மையாவே வா. பிரியா. சரி சரி கோவப்படாதீங்க. ரகு. நீ எதுக்கு வந்த இங்க? ஏங்க ஏம்ல நான் வந்தா என்ன உனக்கு பிரச்சனை? நாங்க தான் தனியா பேசணும்னு சொன்னோம்ல. சத்தியமா சொல்றேன்ல, அவன் ஒத்துக்க மாட்டான். பிரியா. ஆமால சத்தியமா சொல்றேன், ஒத்துக்க மாட்டான். போ. கடைசி வரைக்கும் நீ தேவதாசை தான் சுத்துவா. சரிங்க வா லூசேனி. எனக்கு இங்க வேற என்ன வேலை? இனி வரைய மாட்டேனே. எப்படியாச்சும் போங்க 2 பேரும். சேரே மாட்டீங்களா 2 பேரும்? சத்தியமா பிரியா. உண்மையாத்த சொல்றேன். சரி போ லூசி. இப்பதான் அவகிட்ட பேசுறதுக்கே டைம் கிடைச்சிருக்கு. நான் அவகிட்ட பேசிட்டு என்ன பேசுனேன்னு சொல்றேன். கண்டிப்பா சொல்லணும். சரி சொல்றேன் போ. ம். இந்த சிங்கனுக்கு தேவையா? ஏங்க? சரி வாங்க போவோம். ம். அனு. ம். அனு. என்ன? அனு, எவ்வளவு நேரம் பேசிட்டே இருக்கேன். ஏன் பேசவே மாட்டேங்க? நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். உன்னை விட்டு என்னால வாழ முடியாது அனு. சொல்ற கேளு அனு. இங்க பாருங்க, நான் உங்களை டோட்டலா வெறுத்துட்டேன். உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. தயவு செஞ்சு என் லைஃப்ல இனிமே நீங்க வராதீங்க. என்னை விட்டு போயிருங்க. அனு. அனு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? ஆ, இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க சொல்லு. நான் திமிரா பண்ண ஒரு காரியம் தப்பா போச்சுதான், இல்லன்னு சொல்லல. அதனால உன்னை விட்டு போயிருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன பிரச்சனையானாலும் உன்னை விட்டு போக மாட்டேன். அவ்வளவுதான். நீ எனக்கு வேணும் அனு. இங்க பாரு, அவன் எப்படி கோவப்படுறான்னு சொல்லிட்டு. இப்படி எல்லாம் கோவப்பட்டா எப்படி? ஏங்க நீங்களும் தாங்க கோவப்படுவீங்க. அதுக்காண்டி நான் உங்களை விட்டுட்டாங்க வரேன். அவன் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குல்லங்க. அவனும் எவ்வளவுங்க கெஞ்சி கெஞ்சி பார்ப்பான். கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கணும்லங்க. இங்க பாரு பிரியா, அவ என்னதான் இருந்தாலும் பொண்ணு, சரியா? அவளுக்கும் கொஞ்சம் டைம் வேணும்னா பிரியா. சரி இருங்க, நான் அவன்கிட்ட சொல்றேன். ரகு. இங்க பாரு அனு, இங்க பாரு. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ எனக்கு வேணும், அவ்வளவுதான்.